உங்களுக்கு ராமாயணத்தோட அவுட்லைன் தெரியுமா? அப்படின்னா இப்போ நான் பேச போகிற படமும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச படம் தான். நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் நான் பேச போகிற படத்தோட பேர் எக்கோ. இந்த படத்தோட இயக்குனர் டிஞ்சித் ஐயப்பன். இந்த படத்தோட கதாசிரியர் பாகுல் ரமேஷ். இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே போன வருடம் கிஷ்கிந்தா காண்டம் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து வெளியிட்டிருந்தாங்க. கதை, திரைக்கதை, வசனம், சினிமாட்டோகிராஃபி எல்லாம் பாகுல். டேரக்டர் மட்டும் டிஞ்சித் ஐயப்பன். மலையாளத்தில் எப்பயுமே இந்த காம்பினேஷன் உண்டு. திரைக்கதை அப்படின்றவங்க ஒரு தனி டைப்பாக, தனி இனம்னே சொல்லலாம். மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் திரைக்கதை ஆசிரியர்கள் அங்கே நிறையா இருக்காங்க. அவங்க திறம்பட எழுதி இயக்கிறதுக்கு இன்னொருத்தர் கையில் கொடுத்துட்றாங்க. அவங்க அதை வச்சு மிகச்சிறந்த படங்கள் எடுத்திருக்காங்க ஆரம்பத்தில் இருந்தே. ஸோ இப்போ இந்த ரெண்டு பேர் கூட்டணி தொடர்ந்து 2 வருடங்களில் 2 மிகச்சிறந்த படங்கள் எடுத்திருக்காங்க. ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதில்லை அப்படின்ற மாதிரி, ஒன்றோட ஒன்று பெஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு. பர்சனலாக என்னோடய ஒப்பீனியன் இந்த எக்கோன்ற படம் தான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் ராமாயணத்தோட அடாப்டேஷன் தான். இதை ரைட்டர் எங்கேயும் வெளியில் சொன்னாரான்னு தெரில. பட் அப்படி இன்டர்பிரேட் பண்ணக்கூடிய எல்லா பாசிபிலிட்டியும் உள்ள படம் இது. படத்தோட ஆரம்பத்தில் ஒரு கேரக்டர் போத்தன் அப்படின்ற ஒரு கேரக்டர் குரியச்சன் அப்படின்ற ஒரு கேரக்டரை தேடி கேரளாவில் உள்ள ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அவங்க ஒரு திட்டத்தோடு வந்திருக்காங்க குரியச்சனை பிடிக்கிறதுக்கு. இதெல்லாம் பின்னாடி போக போக தான் தெரியுது. அப்புறம் இந்த குரியச்சன் அப்படின்ற கேரக்டரை தேடி ஒவ்வொருத்தராக வர்றாங்க. போலீஸ் தரப்பில் தேடுறாங்க, போலீஸ் அல்லாத ஆட்கள் தேடுறாங்க. அவருக்கு ஒரு டார்க் பாஸ்ட் இருக்குது. அது எதுவுமே படத்தில் வெளிப்படையாக இல்லை. எல்லாம் ஒவ்வொருத்தர் பேசுவதன் வழியாக நம்ம குரியச்சன் என்ன மாதிரி ஆள் அப்படின்னு ஒரு யூகிக்கிற மாதிரி தான் இருக்குது. குரியச்சன் நேரடியாக வரும்போது ஒரு வில்லத்தனமாக எதையுமே செய்கிறதில்ல. இந்த கதைக்கூறல் முறை, அதாவது ஒரு கேரக்டரை மையமாக வச்சு பல பேரோட பெர்ஸ்பெக்டிவில் கதை விரிகிற இந்த டெக்னிக் சிட்டிசன் கேன் படத்திலே ஆர்சன் வெல்ஸ் முயற்சி பண்ணி பார்த்துருக்காரு. அதில் கதாநாயகனாக நடித்து இயக்குனது அவர் தான். அதில் முதல் காட்சியிலேயே அந்த சிட்டிசன் கெயின் அப்படின்றவர் இறந்து போயிடுறார். ரோஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுவார். அதுக்கு பிறகு அதை பல்வேறு கோணங்களில் அந்த ரோஸ்பர்ட்ன்றது என்னவாக இருக்குன்னு சொல்லி ஆளுக்கு தேடுவாங்க. அது கடைசியாக கிளைமேக்ஸாக ஆடியன்ஸுக்கு மட்டும் தான் தெரியும். கதையில் உள்ள மற்ற கேரக்டர்ஸுக்கு அது என்னன்னு சொல்லி ரிவீல் ஆகாது. இது ஜிக்ஸா பசில் நேரேஷன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே பசில்ஸ் தான், எல்லாமே புதிர் தான். இது ஆடியன்ஸ் தான் அடிக்கி புரிஞ்சுக்கிடணும். கதை ஆசிரியரோ இயக்குனரோ இந்த கதையை நமக்கு தெள்ள தெளிவாக இல்லை ஸ்பூன் ஃபீட் பண்ணுறதுக்கு அவங்க விரும்பலை. இந்த மாதிரி கதைக்கூறல் முறை அப்படின்றது பார்க்குற ஆடியன்ஸை படத்தோட ஒரு பகுதியாக மாற்றுறதுக்கானது தான். ஆடியன்ஸ் மேலே நம்பிக்கை வச்சு அவங்க இதெல்லாம் அடிக்கி புரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்க முன்ன பின்னு நம்ம பாயிண்ட்ஸை கேப்ஸை விடும்போது அவங்களோட கற்பனையால் அதை ஃபில்லப் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் எடுக்கக்கூடிய படம். அப்படி எடுக்கப்பட்ட படம் தான் எக்கோ. ஒரு இதிகாசத்திலிருந்து கதையை அடாப்ட் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரியே கதையை அவங்க கிராண்டாக தான் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். கதை கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் நடக்குது. 2ஆம் உலகப் போர் நடக்கும்போது மலேசியாவில் நடக்கிற மாதிரி கதையை அமைச்சிருக்காங்க. அங்கேருந்து கேரளாவில் 1980களில் நடக்குது. இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஃப்ளாஷ்பேக்ஸ் இருக்குது. ஒரு லேட் 70s அந்த மாதிரி எமர்ஜென்சி பீரியட், அந்த டைமில் நக்சல் மூமெண்ட்ஸ் பற்றின ரெஃபரன்சஸ்லாம் இருக்குது. இவ்வளவு கிராண்டாக ஒரு கதையை பில்டப் பண்ணும்போது நீங்கள் வரலாற்றை பின்புலமாக வச்சு பார்க்கும்போது அந்த சம்பவங்களை 2ஆம் உலகப் போரில் குண்டுவெடிப்புகளோ எதையுமே காட்டலை. அப்படின்னாலும் ரேடியோ செய்தியாக தான் அது வருது. இருந்தாலும் ஒரு பெரிய சிச்சுவேஷனில் இந்த கதையை செட்டப் பண்ணுறாங்க. ஒரு பெரிய உலகியல் சூழ்நிலையில் இந்த கதையை அமைக்கிறாங்க. அப்புறம் இந்த கதையில் வரக்கூடிய முக்கிய கதாபாத்திரங்கள் அத்தனைக்கும் மோர் தென் ஒன் ஐடென்டிட்டி இருக்குது. யாருமே ஒன் சைடு கேரக்டர் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ரகசிய சைடு அப்படின்ற ஒன்று இருக்குது. அது பியூஸாக இருந்தாலும் சரி, குரியச்சனாக இருந்தாலும் சரி, அவரோட நண்பராக இருந்தாலும் சரி, இவங்களை குரியச்சனை தேடி வர்ற ஆட்களாக இருந்தாலும் சரி, கடைசியாக கதாநாயகியான மலாத்தி சேட்டத்தி அவங்களோட சைடுன்னு சொல்லி பார்த்தா எல்லாருக்கும் மறைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்குது, வெளிப்படுத்துறதுக்கு ஒன்று இருக்குது. இது எல்லாருமே மனித வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். எல்லாருக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட முகங்கள் இருக்கும். பொது சொசைட்டிக்குன்னு ஒன்று வச்சுருப்போம், தனி வாழ்க்கைக்குன்னு ஒன்று வச்சுருப்போம். இதில் ஏதோ ஒன்று கிளாஷ் ஆகும்போது நம்ம வெளிக்காட்ட தயங்கின ஒரு முகம் வெளியில் வரும்போது அது என்ன மாதிரி மாறிடும் வாழ்க்கை அப்படின்றதுக்கான ஒரு பாயிண்ட்டும் இந்த படத்தில் இருக்குது. பியூஷ் கேரக்டரே உதாரணமாக எடுத்துக்கிட்டால் அந்த கேரக்டருக்கு எத்தனை ஷேடு இருக்குது பாருங்கள். வீட்டில் விசுவாசமான வேலைக்காரனாக இருக்கான், நைட்டு போல் அடல்ட்டு கதை எழுதி காசு சம்பாதிக்கிறான். அப்புறம் போலீஸ் தரப்புலேருந்து ஆட்கள் ஸ்பை வேலை பார்க்க சொன்னால் அதுக்கும் சரின்னு தான் சொல்கிறான். 2 பேர் மரம் வெட்டுற 2 பேர் எங்களுக்கு குரியச்சனை கண்டுபிடிக்கணும் எங்கள் கூட வான்னு சொன்னால் அவங்க கூடயும் போகிறான். ஸோ கடைசியில் தான் லாஸ்ட் மொமெண்ட்டில் தான் அவன் யார் அப்படின்றது நமக்கு ரிவீல் ஆகுது. அதுக்கு நடுவில் அவன் ஒரே ஒரு சீனில் தான் எமோஷ்னலாக அவன் பேசக்கூடிய ஒரே ஒரு காட்சி இருக்குது. அதே மாதிரி அந்த ஜீப் ஓட்டுற டிரைவர், அப்புறம் நரேன் வர்றாரு. இப்படி எல்லோருக்கும் மோர் தென் ஒன் ஐடென்டிட்டி. அண்ட் இவங்க வெளிப்படும் அந்த பாயிண்ட்டும் அந்த உச்சமும் படத்தில் எல்லாருக்கும் இருக்குது. இந்த மனித கதாபாத்திரங்களை தாண்டி இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்ட நாய்கள், இதில் எவ்வளவு சிஜிஐ பண்ணாங்க அப்படின்றலாம் தெரில. அந்த பயன்படுத்தப்பட்ட லொக்கேஷன்ஸ்,
அது மலேசியாவாக காட்டப்பட்ட பகுதியாக இருந்தாலும் சரி, கேரளாவாக காட்டப்பட்ட இடங்களாக இருந்தாலும் சரி, அங்கே அந்த நாய்களை வச்சு அவங்க ஷூட் பண்ணியிருந்த விதம், கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்னு சொல்கிற மாதிரி அவ்வளவு கச்சிதமாக அதை எடுத்திருந்தாங்க. படத்தில் பிரமாதமான அம்சம்ன்றது சினிமாட்டோகிராஃபி. இது எந்த படம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, கிம் கி டோக் எடுத்த ஸ்ப்ரிங், சம்மர், ஃபால், வின்டர், ஸ்ப்ரிங் அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு லொக்கேஷன் போல் அந்த மலேசியாவில் வந்த இடங்கள் எல்லாம் வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இங்கேயும் கேரளாவில் காட்டக்கூடிய இடங்களும் அந்த அளவுக்கு அழகாக பார்க்குறதுக்கு இந்த கேமரா அப்படின்றது, இந்த சினிமாட்டோகிராஃபி அப்படின்றது, இந்த சஸ்பென்ஸ் எலமெண்ட்டு கூட வந்து எவ்வளவு ஆட் ஆகுது. இந்த மாதிரி எடுக்கப்பட்ட காட்சிகள் அதுக்கு எவ்வளவு துணை புரியுது அந்த சஸ்பென்ஸை கூட்டுறதுக்கு. அப்புறம் பின்னணி இசை, அளவான பின்னணி இசை. சில படங்கள் வந்து அதோட தனித்தன்மை காரணமாக அதுக்கு ஒரு சர்வதேச தன்மை வந்துடும், அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிமாக மாறிடும். உதாரணத்துக்கு சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், ஸ்ப்ரிங், சம்மர், ஃபால், வின்டர் அண்ட் ஸ்ப்ரிங் இந்த படங்கள். எக்கோவை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து சர்வதேச நடிகர்கள் நடிக்க வச்சுருக்கிறதுனாலையும், இந்த படம் சர்வதேச நாடுகளில் நடக்கிறதுனாலையும், மலேசியாலையும் நடக்குது, அதில் நடிக்க வைக்கப்பட்ட ஒரு நடிகை, வெளிநாட்டு நடிகை ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க மிகச்சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அண்ட் கதையும் வந்து ஒரு பொதுவான கதை தான். ஏசியாவை பொறுத்த வரைக்கும் இது எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு கதையாக தான் இருக்கும். இது சொல்லப்பட்ட விதத்தில் கன்ஃபியூஷன் இருக்கலாமே தவிர்த்து இது ராமாயணத்தோட அதே கதை தான். இதில் வந்து பெரிய எந்த வித்தியாசமும் இல்லை. இதில் நம்ம வந்து இந்த கதை முழுக்க யாரோட சார்பு எடுக்குதுன்னு சொல்லி கேட்டால் சீதையோட பெர்ஸ்பெக்டிவில் தான் இருக்குது. சீதை வந்து எப்படி வந்து உண்மை தெரிந்த பிறகு அவங்க வந்து ராவணனால் கடத்தி வரப்பட்டு இங்கே தான் இருக்காங்க, ராவணனை கண்டுகொண்ட பிறகு அவங்க ராவணனை என்ன பண்ணாங்க அப்படின்றத அந்த படம். ராவணனுக்கான தண்டனையாக சீதை கொடுத்தது என்ன அப்படின்னு தான் நம்ம இந்த படத்தை சொல்லணும். 2 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படம் வந்து ஒரு மிகச்சிறப்பான படம். போன 2025 மலையாளத்தில் வந்த பெஸ்ட்டு படம் இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி படங்களையும் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் பார்க்கணும். எல்லாம் தரமாக சிறப்பாக அமைந்த ஒரு கச்சிதமான படம். இது வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டது நன்றி, வணக்கம்.